ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு புஜ்ஜி பேபி விலாக்ஸ். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்கன்னா, டே 7 தான் என்னையோட லாஸ்ட்டுங்க. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு விரதம். ஸோ அதனால் முன்னாடி நாள் வச்சதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ க்ளீன் பண்ணிவிட்டு தான் சாமி கும்பிடணும். நான் கோலம் போடும்போது வீடியோ எடுக்க முடியல, சாரி. அண்ட் பார்த்திங்களா, க்ளீன் பண்ணியாச்சு. காலையில் சிம்பிளாக வச்சுட்டு ஈவினிங் சாமிக்கு படையல் போட்டு சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் சிம்பிளாக வச்சுட்டேன். ஸோ பார்த்திங்கன்னா, சாமி கும்பிட்றதுக்கெல்லாம் ரெடி பண்ணியாச்சு, சாமி கும்பிட்டாச்சு. அண்ட் பார்த்திங்கன்னா, காலையில் கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலைல கோயிலுக்கு போனோம் அம்மாவும். ஸோ அதோட கிளிப்பிங் நான் பக்கத்துலேயே கொடுக்குறேன். காலையில் பார்த்திங்கன்னா பால் அபிஷேகம் பண்ணாங்க. இங்கே எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா பக்கத்தில் ஒரு கோவில் இருக்குது. அங்கே போனப்போ அவங்க ஈவினிங் தான் திருக்கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 5:30 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் பண்ணுவாங்கன்னாங்க. ஸோ என்ன பண்ணோம், நாங்கள் காலையில் போய் பால் அபிஷேகம் பார்த்து சாமி கும்பிட்டு அப்புறம் வீட்டுக்கு சாமிக்கு வேண்டியது எல்லாமே சமைச்சி வச்சிட்டோம். எதுவுமே டேஸ்ட்டு பார்க்கல, சமைச்சி மட்டும் வச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் சாமி கும்பிட்டுக்கலாம், படையல் போட்டு சாமி கும்பிட்டுக்கலாம் சொல்லிட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு நாங்கள் ஒரு 4 அந்த மாதிரி ரேஞ்சில் நானம்மாவும் கிளம்பிட்டோம். ஸோ கிளம்பி சாமி கும்பிட்றதுக்கே 7 ஆகிடுச்சு திருக்கல்யாணம் பார்த்து முடிக்கிறதுக்கு. ஸோ அதனால் விரதத்தை அதுக்கப்புறமா தான் கம்ப்ளீட் பண்ணோம். இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது பார்த்திங்கன்னா, காலையில் நாங்கள் முருகன் கோயிலுக்கு போனப்போ சாமிக்கு பால் அபிஷேகம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ திருக்கல்யாணத்தையும் நான் வரப்போகிற கிளிப்பிங்கில் காமிக்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச், பாய். அவருடைய தகப்பனார் வள்ளி தேவசேனா தேவியின் தகப்பனார், அவருடைய தகப்பனார் என்று சொல்லக்கூடிய வகையிலே